கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இந்த நாளின் நிறை செய்திக்காக உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையான வசனங்களின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள், அன்பு நண்பர்கள், உங்களுக்கு இதனுடைய நோட்டிஃபிகேஷன் கிடைத்திருந்தால் அவைகளோடு இணைந்திருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையான வசனங்களை படிக்க கேட்கலாம். இதோ, கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல்நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினி தழலிலே உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவனின் கண் காண உள்ளே பிரவேசித்தான். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேல் இருந்தெழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை கூப்பிட்டு, நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்கினியை எடு என்று கட்டளையிட்டவுடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான். அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி அதில் எடுத்து சணல்நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான் என்பவைகளே. அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி அதில் எடுத்து சணல்நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது நாம் ஏற்கனவே சிந்தித்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக வருகிறது. ஆனால் வேதாகமத்திலே அது 10ஆம் அதிகாரத்தில் என்று அத்தியாயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தைகளை வாசிக்க கேட்ட இந்த இறைவார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் மதிய வேளையிலும் எளியவர்களாகிய நாங்கள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறைவானதும் இரகசியமானவைகளும் கருகலானவைகளுமாயிருக்கிற புரிந்து கொள்ள முடியாத இந்த இறைவார்த்தைகளை நாங்கள் உம்முடைய தூய ஆவியின் அருளாலே
இதை தியானிக்க முற்படுகிறோம். இதில் மறைந்திருக்கிற, புதைந்து கிடக்கிற கருகலான சத்தியங்களை நாங்கள் கற்று அறிந்து உணர்ந்து கொள்ள நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இறைவார்த்தைகளை தியானிக்கிற, போதிக்கிற, வியாக்கியானம் செய்கிற அடிமைக்கும், இவைகளை கேட்கிற உம்முடைய இறைமக்களாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவரீர் இரக்கம் பாராட்டும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் தூய ஆவியானவருடைய ஆற்றல் ஊடுருவி நிறைவார்த்தைகள் அவர்களுடைய உள்ள கிடக்கையில, உள்ளத்தின் ஆழத்தில, அவருடைய மனவெளி ஒளித்திரையில பதிப்பிக்கப்பட தேவரீர் கிருபை செய்யும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். பழைய புதிய பிரமாணங்கள் அனைத்தையும், சத்திய வேத வசனங்களை ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களுடைய உள்ளங்களிலும் இருதயத்தின் ஆழமான பகுதிகளாகிய மனவெளி ஒளித்துறையில பதிப்பிக்கிற, எழுதி முத்திரையிடுகிற தேவன் இந்த வார்த்தைகளையும் அவருடைய உள்ளங்களில பதிப்பிக்கும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இதோ கெருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்னம் போன்ற சிங்காசனத்தின் சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன், அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த காட்சியை அவனுடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் முழுவதுமே அப்படியாகத்தான் இருக்கிறது. தொடர் காட்சிகளாக வந்து கொண்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சணநூல் அங்கி தரித்து கணக்கனுடைய மைக்கூட்டை தன் இடையிலே அறையிலே கட்டி கொண்டிருக்கிற அந்த முத்திரை இடுகிற புருஷனை குறித்த புருஷனுக்கு கட்டளையிடப்பட்ட காரியங்கள், அதில் ஒரு பகுதியை அந்த முத்திரை இடுகிற அந்த பணியையும், முத்திரையிடப்படாதவர்களை அவனோடு நிற்கிற 6 சங்கார தூதர்களின் பிரதானிகளும் அவருடைய சேனைகளும் வெட்டி சங்கரிக்கிற காட்சிகளை தேவாலயத்தின் உள் பிரகாரங்களில் இருந்தே அது துவக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதை முந்தின 9ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் காண்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இங்கே அதே அந்த முத்திரையிடுகிற தூதனாகிய அல்லது அந்த பூரண புருஷனாகிய அந்த சணல் நூல் அங்கி தரித்த மெல்லிய வெண்மையான லினன் துணி அங்கி உடுத்தி இருக்கிற, அதை சொல்லுவதென்றால் இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த ஒற்றை அங்கி, ஒரே துணியிலே நெய்யப்பட்ட ஒற்றை அங்கியை போல் இந்த அங்கி, இந்த சணல் நூல் அங்கியை, சாக்கு நூல் அங்கி அல்லது பருத்தி நூல் அங்கி, ஆங்கிலத்தில் லினன் கிளாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அணிந்து கொண்டிருக்கிற அந்த தூதனிடத்திலே, அந்த பூரண புருஷனிடத்திலே கர்த்தர் சொல்லுகின்ற போது தொடர்ந்து அந்த காட்சியிலே அவன் காண்கிற அந்த எசேக்கியேல் காண்கிற தரிசனத்திலே கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில், கேருபீன்கள் என்றால் வானத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான கோளங்கள், பிளானட்ஸ், சூரியனை பார்க்கிலும் அக்னியாய் சுழன்று கொண்டிருக்கிற சேரக்கூடாத நெருப்பு, அந்த சேரக்கூடாத கிட்டி சேர முடியாத நெருப்பு குண்டமாக எரிந்து சுழன்று கொண்டிருக்கிற சூரியனை பார்க்கிலும் பிரம்மாண்டமான சூரியன்கள் வானத்தில் இருப்பதாக இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இங்கே அனாதி வானங்களின் உன்னதங்களிலே இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய சிங்காசனத்தை சுமக்கிற 4 ஜீவன்கள், அந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் 4 கோளங்களை கொண்டது. அப்படியானால் தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கிற அந்த 4 ஜீவன்களும் 16 கோளங்களாக, 16 பிளானட்ஸாக இருக்கிறது. அவைகள்
அவைகளின் தோற்றம் தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கிற ஒரு ரதமாக இங்கே கடந்து வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலம், இந்த கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருக்கிற மண்டலத்தில் தான், அந்த ஒளி பிரகாசமான மண்டலத்தில் தான் என்ன இருக்கிறது? தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. ஒரு சிங்காசனம் போன்ற சாயலான, அதாவது நீல ரத்தினம் போன ஆம்பர் கலர்டு டயமண்ட், நீல ரத்தினம் போன்ற ஒரு சிங்காசனம் அங்கே இருக்கிறது. ஒரு தோற்றத்தை கண்டேன். அந்த தோற்ற வடிவம், சிங்காசனத்தின் தோற்ற வடிவம் கொண்ட நீல ரத்தின கலர், ஆம்பர் கலர்டு டயமண்ட், வான் நீலம், வான நீளம் தானே. அந்த நான் நினைக்கிறேன் அந்த தேவனுடைய சிங்காசனத்தினுடைய அந்த நீல ரத்தினம் போன்ற கலர் தான், அந்த நிறம் தான் நாம் பார்க்கிற ஆகாயத்தினுடைய நிறமாக இருக்கிறது. நன்றாக புரிந்து, ஸ்கை ப்ளூ, ஆம்பர் கலர்டு டயமண்ட், நீல ரத்தின போன்ற அந்த கலர். இதை விட பகலிலே பார்ப்பதை விட மிக தெளிவாக இரவிலே வானம் மிக தெளிவாக இருக்கிற போது நீல ரத்தின அந்த கலரை, அந்த நிறத்தை நாம் பார்க்க முடியும். அந்த சிங்காசனத்தின் மேல் அவைகளுக்கு அந்த சிங்காசனம், இந்த கேருபீன்கள் அந்த 16 கோலங்களை கொண்ட அந்த 4 ஜீவன்கள் அந்த ரதத்தின் மேல் இருந்தது. 16 கோலங்களும் அக்கினிமயமானது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் வசனம், அவர் சணல் நூல் அங்கி தரித்த புருஷனை நோக்கி. யார் இந்த சணல் நூல் அங்கி தரித்த புருஷன்? இவன் தான் முத்திரையிடுகிற தூதன். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுடைய முகநெற்றிகளில் தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரை போடுகிற பூரண புருஷனும் பூரணமான தூதனுமானவன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறானவன். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அதான் நான் அதை காபிரியல் தூதன் என்று சொல்லியிருப்பேன். கிறிஸ்து அந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவில் தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கிற அந்த 4 ஜீவன்களாகிய 16 கேருபீன்கள், 16 முகங்கள், 16 கோளங்கள், பிளானட்ஸ், அவைகளுக்கு அடியிலே இருக்கிற, அவைகளுக்கு கீழே இருக்கிற சக்கரங்கள், அந்த சக்கரங்கள் எல்லாம் கண்களால் நிறைந்திருக்கும். அது நீங்க எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை படித்தீர்கள் என்றால் புரியும். கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அந்த கேருபீன்கள், அந்த கோலங்கள், அந்த 16 அக்னிமயமான நெருப்பு குண்டங்களாகிய பிளானட்ஸுக்கு நடுவே இருக்கிற அக்னி தழலில், நெருப்பு குண்டத்தின் நடுவில் இருக்கிற நெருப்பு துண்டுகளை உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல், பட்டணத்தின் மேல் வீசி, சிதற வீசி எறிந்துவிடு. பட்டணத்தின் மேல், நகரத்தின் மேல் இறை என்றால், இறை என்றால் ஸ்கேட்டர், அதை சிதற வீசி எறியும்படியாக சொல்கிறார். பூமியின் மேல், நகரம் என்பது நாம் ஒட்டுமொத்த பூமியையும் எடுத்துக்கொள்வோம். பூமியின் மேல் அதை வீசி எறிய சொல்லுகிறார். அவன் என் கண் காண, அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான். யாருடைய கண் காண? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் கண்கள் காண அந்த முத்திரையிடுகிற தூதன் சணல் நூல் அங்கி தரித்து கணக்கனுடைய மைக்கூட்டை தன் அறையிலே கட்டி கொண்டிருக்கிற அந்த முத்திரையிடுகிற தூதன் உள்ளே பிரவேசித்தார். எதற்குள்ளே? அந்த கேருபீன்கள் அக்னிமயமான கோலங்களின் நடுவே இருக்கிற அந்த அக்னி குண்டத்தின் பிரவேசிக்கிறான். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதாவது பூமி உலக தேவனுடைய ஜனங்கள் முத்திரையிட்டு வேறுபிரிக்கப்படுகின்ற அந்த நாட்களிலே, அந்த காலம் தொடங்குகின்ற போது
சம்பவிக்கிற ஒரு பேரழிவு யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. நெருப்பை எடுத்து பரலோக பரிசுத்த வானாதி வானங்களின் உன்னதங்கள் இருக்கிற பரலோக தேவனுடைய சிங்காசனத்தின் அடியிலிருந்து இருக்கிற அக்னிமயமான நெருப்பு குண்டங்களை போன்ற மாபெரும் கோளங்களின் பிளானட்ஸ் கோளங்களின் நடுவில் இருந்து கைப்பிடி நிறைய அக்னி தழலை எடுத்து பூமியிலே வீசி எறிய சொல்லுகிறார். இந்த அக்னி எவைகளுக்கு முன்னாக? யோவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. 4ஆம் வசனம் சொல்கிறது, அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது, அவைகள் குதிரை வீரரை போல் ஓடும், அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும் என்று சொல்கிறார். அது ஒரு யுத்த சேனை, அக்னிமயமான யுத்த சேனை. இந்த யுத்த சேனை எது? வெளிப்படுத்தின விசேஷம் யோவான், அப்போஸ்தலன் யோவான் எழுதிய வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 13 முதல் 17 வரையான வசனங்கள் சொல்லுகிற 17-18 வரையான வசனங்கள் சொல்லுகிற குதிரை சேனைகளாகிய அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். ஐப்பிராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருந்த 4 தூதர்களும் அவிழ்க்கப்பட்ட போது அந்த நதி வற்றி போகும். நீங்கள் வரைபடத்திலே பாருங்கள், பூகோள வரைபடத்திலே கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. ஈராக் தேசத்திலே, ஈரான் தேசங்களிலே பாய்ந்து கொண்டிருக்கிற ஐப்பிராத் நதி வற்றி போயிருக்கிறது. அப்படியானால் ஐப்பிராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களும், அதாவது 20 கோடி யுத்த சேனைகளின் 20 கோடி குதிரை வீரர்களாகிய அக்னிமயமான யுத்த வீரர்களின், யுத்த சேனைகளின் தலைவர்களாகிய 4 பிரதான தூதர்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? 16ஆம் வசனம், குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. இவங்களுக்கு என்ன எத்தனை? 4 தூதர்களுக்கு, 4 பிரதான தூதர்களுக்கு 20 கோடி சங்கார சேனைகள் இருக்கிறது. நான் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். 6 சங்கார தூதர்களின் பிரதானிகள் இன்னும் 6 பேர் அங்கே வெண்கல பலிபீட தண்டையிலே நிற்கிறார்கள். அவர்கள் 4 பேரும் 6 பேரும் இவர்களுக்கு, இந்த 4 பேருக்கு 20 கோடி யுத்த சேனை என்றால், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் சொல்லுகின்ற 6 சங்கார தூதர்களுக்கும் 30 கோடி சங்கார சேனைகள், யுத்த சேனைகள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், இவர்கள் அக்னிமயமான குதிரைகளை போல் இருக்கிறது. அது சொல்லுகிறது 16ஆம் வசனம்,
வெளிப்படுத்துதல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். எண்ணிக்கை குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்னி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போலிருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்னி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அப்படின்னா அங்கே முத்திரையிடுகிற தூதனுக்கு, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தின்படி முத்திரையிடுகிற தூதனுக்கு முன்பாக பின்னாக வருகிற 6 பிரதான அதிபதிகளும் வெட்டுகிற ஆயுதங்களோடு வருகிற 6 பிரதான தூதர்களும் அவர்களுடைய 30 கோடி சேனைகளும் சங்காரத்தை செய்கிறார்கள், வெட்டுகிறார்கள். அவர்களுக்கு பின்னாக வருகிற இந்த அக்னி, அந்த முத்திரையிடுகிற அந்த சணநூல் அங்கி தரித்த தூதனிடத்திலே சொல்லுகிறாரே, பலிபீடத்தின் அக்னியிலிருந்து உன் கைப்பிடி நிறைய எடுத்து பூமியின் மேல் இறை வீசி எறிந்து விடு. அப்படின்னா இந்த 20 கோடி யுத்த சேனைகள் இந்த பூமி முழுவதிலும் கடந்து சென்று வெட்ட மாட்டாங்க. அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அக்னி, நெருப்பு, புகை, கந்தகம், இவைகளினாலே பூமியில் 1/3 ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். இது எத்தனை நாட்களுக்கு, எத்தனை காலத்திற்கு? 1 வருஷம், 1 மாசம், 1 நாள், 1 மணி நேரம். அப்படின்னா தோராயமாக 1.25 வருஷம், 1 வருஷமும் 2 மாசத்துக்கிட்ட வருது இல்லையா? இத்தனை நாட்கள் அந்த அழிவு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. எந்த ஆலயத்தில்? எருசலேம் தேவாலயமா அல்லது பரம எருசலேம் தேவாலயமா? இதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பூமிக்கு வரும்போது அந்த சிங்காசனம் 16 கோலங்களோடு இங்க இறங்கி வராது. அதன் வடிவ தோற்றத்தில் ஒரு சிங்காசனம் பூமிக்கு இறங்கி வரும். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிற போது அந்த சிங்காசனம் இந்த பூமிக்கு வரும். ஆனா மனித கண்களுக்கு அந்த 16 கோலங்கள் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது பூமியின் எருசலேம் தேவாலயத்தின் அருகில் நின்றதா, அது வானாதிவானங்களில் தேவனுடைய சிங்காசன தண்டையிலே இருக்கிற பரம எருசலேம் தேவாலயத்தின் அருகே நின்றதா என்பது சிந்தனைக்குரிய காரியம். அதை நான் உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேக உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. அந்த கேருபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுமந்து வருகிற அந்த கேருபீன்களின் அந்த வாகனம், அந்த ரதம் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றது. ஒரு மேக உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. தேவாலயத்தினுடைய உட்பிரகாரத்தை ஒரு மேகம் நிரப்பிற்று. அந்த மேகம் நிரப்புகிற காரியம் பழைய ஏற்பாட்டிலே மோசே சீனாய் மலையின் மேல் ஏறுகிற போது, கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கி வந்தபோது அந்த மலை முழுவதும் நெருப்பாக பற்றி எரிந்தது. கார் மேகம் அந்த மலையை மூடிற்று. சாலமோன் அரசன் எருசலேம் தேவாலயத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்கிற போது, அர்ப்பணம் செய்கிற போது, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய பிரசன்ன மகிமை தேவாலயத்தில் இறங்கி வந்தபோது தேவாலயம் புகையினால் நிறைந்தது. தேவாலயத்தின் உட்பிரகாரம் கார் மேகத்தினால் மூடப்பட்டது. அதுபோல இங்கே ஒரு மேகம் தேவாலயத்தின் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. 4ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது.
ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாரத்தினால் நிரம்பிற்று. அப்படின்னா இது பூமியில் இருக்கிற தேவாலயம் எருசலேம். பூமியில் இருக்கிற எருசலேம் ஆகிய கர்த்தருடைய ஆலயத்திலே ஆவியானவர் இறங்கி வருகிற போது இங்கே என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய மகிமை கேருபீன்களின் மேலிருந்து எழும்பியது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலே அதுதான். அந்த 4 ஜீவன்கள், அந்த 4 ஜீவன்களுக்கு 16 முகங்கள், அதாவது 16 பிளானட்ஸ், 16 கோளங்கள், அவைகளின் மேல் தேவனுடைய சிங்காசனம். அந்த சிங்காசனத்திலே ஒரு ஆவி வடிவம், ஒரு பரமாத்மா. ஆவிக்கு வடிவம் கிடையாது, ஆவியானவருக்கு வடிவம் கிடையாது. ஆவியான தேவனுக்கு வடிவம் உண்டு. ஏன்? அவர் பரமாத்மாவாக இருக்கிறார். ஆவிக்கு வடிவம் கிடையாது. நீங்க சொல்றத நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆவி, காற்றுக்கு வடிவம் கிடையாது. ஆனால் ஆத்மாவுக்கு வடிவம் உண்டு. ஜீவ சுவாசம் ஊதப்பட்ட மனுஷன் ஜீவாத்மாவானார். அந்த ஜீவாத்மாவிற்கு வடிவம் உண்டு. அதுதான் உள்ளான மனிதன். புறமான இந்த மாம்ச சரீரம் வரும் அழிந்து போகக்கூடியது. உள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மா ஒரு வடிவ தோற்றம் கொண்டது. அந்த வடிவத்தை தான் இந்த புற உடலாகிய இந்த சரீரம், இந்த மாமிச உடல், இந்த மண்ணான மாமிச உடல் பிரதிபலிக்கிறது. அவ்வளவுதான். அந்த வடிவத்தை, உள்ளான ஜீவாத்மாவினுடைய வடிவ தோற்றத்தை எடுத்து காட்டுகிறது இந்த புற உடலாகிய அழிந்து போகிற மண்ணான மாமிச உடல். இந்த ஜீவாத்மாக்களை உருவாக்கின, ஊதின, ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாக்களை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஆவியானவராகவே இருக்கிறார். அவர் ஆகையால் அவர் பரமாத்மாவாக இருக்கிறார். அவருக்கு ஒரு வடிவம் உண்டு. அதான் சங்கீதம், இந்த எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷ சாயல் அங்கே இருக்கிறது. ஒரு மனுஷ வடிவத்திலான ஒரு ஒளியின் சாயல், ஒரு சொகுசா போன்ற ஒரு சாயல் உள்ளே இருக்கிறது. அவர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவரை எவனும் பார்க்க முடியாது. இங்க எல்லா பயலுக்கும் ஆவி இறங்கும் போது துள்ளுது, குளிருது, எரியுது, சத்தம் போட வைக்குது, மல்லாக்க தள்ளுது, தள்ளி போடுது ஆவி இறங்கும் போது. ஆனா இது அக்னிமயமான ஆவியானவர். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவருக்கு ஒரு வடிவம் உண்டு. அந்த வடிவத்தை யாரும் பார்க்க முடியாது. இங்க அத்தனை வயலும் பார்க்கிறான் அந்த வடிவத்தை. நான் சில காலங்களுக்கு முன்பு ஊடகத்தில், யூடியூப்ல ஒரு செய்தி பார்த்தேன். யார போல இருந்ததான் அந்த வடிவம்? ஆவியானவருடைய வடிவம் எப்படி இருந்ததான்? ஒரு ஊதாரி ஊழியக்காரன் பொய் சாட்சி சொல்றான். ஆவியானவர் அவனை இறங்கின போது அவன் தள்ளாடி திக்குமுக்காடி கீழே விழுந்து புலம்பி இருக்கான், சத்தம் போட்டு இருக்கான். அந்த ஆவியானவர் எப்படி இருந்தார் என்று ஆவியை இறக்கி கொடுத்த பொம்பளை கேட்கிறா. ஆவியை இறக்கி கொடுத்த பொம்பளையும் ஆவியை இறக்கி கொடுத்த அந்த பொம்பளைக்கு புருஷனும் கேட்கிறாங்க, அந்த ஆவியானவர் எப்படி இருந்தார் பார்ப்பதற்கு? அவன் சொல்றான், அந்த ஊதாரி ஊழியக்காரன் சொல்றான், அந்த பொய்சாட்சி சொல்ற அந்த பரதேசி சொல்றான், டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை போல் இருந்தார். ஏச்ச பொறுக்கி, காணிக்க பொறுக்கி எல்லாம் ஆவியானவரின் சாயலாக இருக்கிறார்களா? புரியுதுங்களா கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே? அவர் எவருடைய சாயலையும் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். பிசாசுகள் தான் மனிதர்களுடைய, மரித்த மனிதர்களுடைய வடிவ தோற்றங்களை எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வடிவம் உண்டு. அது பட்சிக்கிற அக்னியின் சாயல். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காட்சியைத்தான் எசேக்கியேல் காண்கிறான். எசேக்கியேல் கீழே விழவும் இல்லை, புத்தம் பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு அலறவும் இல்லை. இப்ப ஆவி இறங்குற அத்தனை பைத்தியக்கார பயலுக்கும் பைத்தியம் பிடிக்குது, அலறான், மல்லாக்க விழுறான். ஆவியை இறக்குறவன் கேட்கிறான், ஆவியானவர் யாரை போல் இருந்தார்? அந்த நாதாரி பரதேசி சொல்றான், பொய் சாட்சிக்காரன், டிஜிஎஸ் தினகரனை போல் இருந்தார்.
இது பொய்யா? வேதத்துக்கு புறம்பானவை. இப்படிப்பட்டவர்களை நம்பாதிருங்கள், இப்படிப்பட்டவர்களை பின்பற்றாதிருங்கள். இங்கே சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. கர்த்தருடைய மகிமை என்ன? ஒளி, பிரகாசம், அக்னிமயமான ஒளி, பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற மகிமையின் ஒளி, பிரகாசம் கேருபீன்களின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. இந்த வசனமே அதுக்கான சாட்சியை சொல்லுகிறது. நான் சொன்னேன், கர்த்தருடைய மகிமை தேவனாகிய கர்த்தருடைய பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற மகிமையின் ஒளி, பிரகாசம் என்று இந்த வசனமே சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் ஆலயத்தின் பிரகாரமும் நிரம்பிற்று. கர்த்தருடைய மகிமை என்ன? கர்த்தருடைய முகத்திலிருந்து வெளிப்படுகிற, பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற மகிமையின் ஒளி, பிரகாசம். இந்த ஆவி அபிஷேகம் பெற்ற அந்த நாதாரி கூட்டம் எங்கேயாவது சொன்னாங்களா? யாராவது கண்டாங்களா? மனிதர்களைத்தான் பார்க்கிறார்கள். இவர்கள் ஆவியானவரை அல்ல, மரித்து போன கள்ளத்தீர்க்கதரிசிகளை, மரித்து போன பிசாசுகளை, மனிதர்களின் ஆவிகளை பிசாசுகளின் ஆவிகள் எடுத்துக்கொண்டு வந்து அந்த சாயலை காண்பிக்கிறது. செத்துப்போன மனிதர்களுடைய சாயலை பிசாசுகளின் ஆவிகள் எடுத்து வேஷம் போடுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள அருமையானவர்களே, 5ஆம் வசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல். கேருபீன்கள் என்றால் தூதர்கள், பிளானட்ஸ் மட்டுமல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். பூமி என்றால் பூமியின் மனிதர்கள், பூமியிலே குடியிருக்கிற மனிதர்கள் தான். பூமியிலே குடியிருக்கிறவர்கள் யார்? மனிதர்கள். வானத்திலே காணப்படுகிற சூரியன், சந்திரன் முதலான கோளங்கள், பிளானட்ஸ்ல குடியிருக்கிறவங்க யார்? நட்சத்திரங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் முதலான பிளானட்ஸ். கமன்லி கான்ஸ்டலேஷன்ஸ் என்ன? திரள் கூட்டமான தேவதூதர்கள், நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களும் பிளானட்ஸ், கோளங்களும் தூதர்களுடைய குடியிருப்பு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோளங்களிலே குடியிருக்கிற கோளங்களின் தலைவர்கள், அதிபதிகளுக்கு, தூதர்களுக்கு என்ன உண்டு? பறக்கிற செட்டைகள் உண்டு. ஒவ்வொரு கேருபீனும் ஒவ்வொரு தூதன். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கேருபீனும் கோளமும் ஒவ்வொரு தூதன். அந்த தூதனுடைய சேனைகளும் அந்த கோலத்திலே இருக்கும். அந்த தூதன் கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல், அதாவது ரெக்கைகள். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கலாம். ஒவ்வொரு கேருபீனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அதற்கு 4 முகங்கள் இருந்தது. அதாவது நான் சொன்னபடி ஒரு கேருபீனுக்கு 4 முகம், 4 கேருபீன்களுக்கு 16 முகம். கழுகு முகம், காளை முகம், சிங்க முகம், மனுஷ முகம். புரிதா? அந்த தேவதூதர்கள் எல்லாம் இந்த முகசாயல்களிலே இருக்கிறார்கள். அவைகளுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தது. 2 செட்டைகளால் பறந்து, 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் உடலையும் கால்களையும் மூடி, தேவனுடைய சிங்காசனத்தை, ஆவியாயிருக்கிற தேவனை சுமந்து கொண்டு திரிகிறார்கள். அந்த செட்டைகளின் இரைச்சல், அவைகள் செட்டைகளை, இறக்கைகளுடைய இரைச்சல், அவைகள் வீசிக்கொண்டிருக்கும் போது அந்த செட்டைகளுடைய இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல் வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. ஆலயத்தின் உள்ளே தேவன் சென்றிருக்கிறார். மகிமையின் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன்,
மகிமையின் ஒளி பிரகாசத்தோடு அதை சுமக்கிற ஜீவன்களோடு ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த சத்தம் மகிமையின் தேவன் பேசும்போது உண்டாகிற மாபெரும் இரைச்சல் போல் இருந்தது என்று சொல்லுகிறான் எசேக்கியேல் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் என்றால் ஆவியாயிருக்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆவியாயிருக்கிற தேவன். அவர் சணல் நூல் அங்கீகரித்திருந்த புருஷனை கூப்பிட்டு, சணல் நூல் அங்கீகரித்திருந்த புருஷன் என்றால் அவன் முத்திரையிடுகிற தூதர்களின் பிரதானி. அவனை கூப்பிட்டு, நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவில் இருந்து, அதாவது கேருபீன்களுக்குள் அந்த 16 கோலங்கள் சார்ந்த அந்த 16 தூதர்களுக்கும் நடுவில் இருந்து உள்ளே பிரவேசித்து, கேருபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவில் இருந்து, அந்த சக்கரங்கள் தேவனுடைய சிங்காசனம் சுமந்து சொல்லுகின்ற போது இந்த பூமி பிரபஞ்சமெங்கும் அது பறந்து செல்வதற்கு இந்த சக்கரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சக்கரங்களுக்குள் இருக்கிறவர்களும் தூதர்கள். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தால் சக்கரங்களுக்குள் சக்கரம் இருக்குமா போல் அது எப்படி இருக்கும்? ஒரு கிளாக், ஒரு டைம் பீஸ் அல்லது ஒரு வாட்ச், கையிலே கட்டுகிற ஒரு கடிகாரம் அல்லது ஒரு வால் கிளாக், சுவர் கடிகாரத்தை நீங்கள் பிரித்து பார்த்தால் அதற்குள்ளே பலவிதமான சக்கரங்கள், சின்னதும் பெருசுமா நிறைய சக்கரங்கள், வீல்ஸ் சுற்றி கொண்டிருக்கும். இதுபோல தேவனுடைய சிங்காசனத்திற்குள்ளே எண்ணிலடங்காத சக்கரங்கள், சக்கரங்களுக்குள்ளே சக்கரங்கள் இருக்குமா போல் இருக்கிறது. அவைகளெல்லாம் தூதர்கள். அந்த சக்கரங்களிலே அநேக கண்களும் இருக்கிறது. அந்த கண்கள் எல்லாம் தூதர்களை குறிப்பிடுகிறது. வானத்து நட்சத்திரங்களை குறிப்பிடுகிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவில் இருந்து அக்கினியை எடு என்று கட்டளையிட்டார். 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ கை நிறைய அக்கினி தழலை எடுத்து பூமியிலே, நகரத்திலே, பட்டணத்திலே வீசி எறி என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார், உள்ளே பிரவேசித்து சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்கினியை எடு, அந்த நெருப்பு குண்டத்தின் அக்கினி தழலை, அக்கினி நெருப்பு துண்டுகளை எடு என்கிறார் என்று கட்டளையிட்டவுடனே எவன் அந்த முத்திரை இடுகிற சணல் நூல் அங்கீகரித்து கணக்கனுடைய மைக்கூட்டை தன் கையிலே வைத்திருக்கிற அந்த புருஷன், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற கபிரியல் தூதனாயிருக்கிறான். இங்கே பூமியின் ஜனங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய நெற்றிகளில் முத்திரை போடுகிற பூரண புருஷன், அதாவது பூரண மனுஷனாக இருக்கிறான். சக்கரங்கள் அருகிலே உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அருகிலே நின்றான். 7ஆம் வசனம். அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை நீட்டி கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கினியில் நீட்டி. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் அந்த கேருபீன்கள் 4 ஜீவன்களுடைய 16 முகங்களும், கழுகு முகம், காளை முகம், சிங்க முகம், மனுஷ முகம் ஆகிய 4 முகங்கள் கொண்ட 4 ஜீவன்கள், அதாவது 16 கோலங்கள், 16 பிரதான தேவதூதர்கள். அவர்களில் ஒருவன், அவர்களுக்கு மனுஷ கைகள் இருந்தது. நீங்க எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை படிக்கணும். அவர்களுக்கு மனுஷ கைகள் இருந்தது. மனிதரை போல 2 கால்களில் எழுந்து நின்றார்கள். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம். புரிஞ்சு படிங்க, தெரிஞ்சு படிங்க. சும்மா ஏதோ புத்தகம் கதை வாசிக்கிற மாதிரி வாசிக்காதீங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன.
அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. என்ன கைகள் இருந்தன? மனுஷ கைகள் இருந்தன. அவர்கள் வேண்டும் போது மனிதர்களாக பூமிக்கு வருவார்கள். ஆனால் அங்கே தேவனுக்கு முன்பாக தேவதூதர்களாக நின்று கொண்டிருப்பார். அந்த நாளுக்கும் அதனதின் முகங்களும் அதனதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. புரியுதுங்களா? நீங்க 1ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 1ஆம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை தெளிவாக படித்தால், ஒவ்வொரு வாக்கியமாக படித்தால் 10ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் இவைகளை குறித்து விவரித்திருக்கிறேன். என்னுடைய யூடியூப் ஊடகத்தில் எரிகிற தீவட்டி என்கிற பர்னிங் டார்ச் இன் தமிழ் என்கிற யூடியூப் ஊடகத்தில் இந்த செய்திகள் இருக்கிறது. ஆரம்ப கால செய்திகள் சுமார் 740 இறை செய்திகள் அங்கே பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அதுல ஆரம்ப கால முதல் 50 செய்திகளுக்குள்ள இந்த செய்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பேசியிருக்கிறேன். வேணும்னா தெளிவுகளை அங்கிருந்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி, அதாவது அந்த பிரதான தூதர்களில் ஒருவன். கேருபீன்கள் என்றால் கோளங்கள், பிளானட்ஸில் குடியிருக்கிற அந்த பிளானட்டினுடைய அதிபதி தேவதூதன். அவனுக்கு முகம் இருக்கு, மனித கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு. ஆனா கால்களின் மனிதனை போல நிமிர்ந்து நிற்கிற கால்கள் இருக்கிறது. ஆனால் கால்களின் உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் கால்களை போல் இருக்கிறது. முகம் காளை முகமாயிருக்கிறது, முகம் கழுகு முகமாயிருக்கிறது, முகம் சிங்க முகமாயிருக்கிறது, முகம் மனுஷ முகமாயிருக்கிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தூதர்கள் எந்த வடிவத்திலும் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு கேருபீன் தன் கையை அவைகளில் தங்களுக்கு இருக்கின்ற அந்த மனுஷ கைகளில் ஒரு கையை கேருபீன்களின் நடுவிலே இருக்கிற அக்கினி, அந்த அக்கினி குண்டத்திலே நீட்டி, அதான் பலிபீடம், அந்த பலிபீடத்தின் அக்னியிலே நீட்டி அதில் எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். இதற்கு இதுபோல் ஒத்த ஒரு செய்தி ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. நான் அதையும் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஆனா இந்த செய்தியினுடைய எல்லா கருத்துக்களும் அங்க இருக்காது, எல்லா பகுதிகளும் அங்க இருக்காது. இந்த வசனத்தினுடைய எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய எல்லா வியாக்கியானங்களும் அங்க இருக்காது. ஒரு பகுதி இருக்கும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆமா, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4, 5, 6 ஆகிய வசனங்களை, 6, 7 வசனங்கள், 1 முதல் 7 வரையான ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையான வசனங்களை படித்து பாருங்கள். நான் இப்போ என்ன சொல்றேன்னா, 5ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் வசனத்தையும், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். அப்பொழுது நான், அதாவது ஏசாயா, ஐயோ அதமானேன், அதாவது செத்தேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே குடியிருக்கிறவன், வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது 6ஆம் வசனம், சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டினால் ஒரு நெருப்பு துண்டை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து
அந்த தூதன் என்ன செய்யறான்? இங்க எசேக்கியேலுக்கு கேருபீன்களின் நடுவில் இருந்து ஒரு கேருபீன் தன் கையை நீட்டி, மனித கை போல் தோன்றிய அந்த கையை நீட்டி அக்கினி தழலை எடுத்து எசேக்கியேலின் கையிலே கொடுத்தது. இங்கே அந்த தூதன் என்ன செய்யறான்? சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து, சேராபீன்களில் ஒருவன், அவன் தூதன் என்று, அதான் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் தன் கையிலே, பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால், அதாவது இரும்பு குரடு, இரும்பு குரட்டினால் அந்த அக்கினி துண்டை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, ஏசாயாவினிடத்தில் பறந்து வந்து, 7ஆம் வசனம், அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை, இது உன் உதடுகளை தொட்டபடினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பரலோகத்தின் பரிசுத்த பலிபீடத்தின் அக்கினி அந்த தூதனால் குரட்டினால் எடுக்கப்பட்டு ஏசாயாவின் அசுத்த உதடுகளை தொட்டபோது அந்த அசுத்தம் பட்சிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டது. ஏசாயா உயிருடன் தான் இருக்கிறான், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய அசுத்த உதடுகள் சுத்தமாயிற்று. அதுபோல இங்கே எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி, இதுவும் பலிபீடத்து அக்னி தான், அக்னியில் அதில் எடுத்து அக்னி, அவன் கையை நீட்டி அக்னியை கையினால் எடுக்கிறான். அங்கே அந்த தூதன் குரட்டினால் நெருப்பு துண்டை எடுத்தான். இங்கே இந்த தூதன் கையினால் நெருப்பை எடுத்து சணநூல் அங்கி தரித்த புருஷனுடைய கையிலே கொடுத்தான். ஏனெனில் இவர்கள் தூதர்கள், அக்கினி அவர்களை ஒன்றும் சுட்டரிக்காது. கையிலே கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். இந்த அக்னி தான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதாங்க அக்னி அபிஷேகம். இதான் அக்னி அபிஷேகம். இதுதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அக்னி அபிஷேகம் புடமிடும், சாகடிக்காது. தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தால் முத்திரை இடப்படாதவர்களை அந்த பரலோக அக்னி சுட்டரித்து சாம்பலாக்கும். செத்தைகளை எரிப்பது போல் எரித்து சாம்பலாக்கும். பூமியில் 1/3 பங்கு, சுமார் 250 கோடி ஜனங்கள் ஒரு வருஷம், ஒரு மாசம், ஒரு நாள், ஒரு மணி நேரத்திற்குள் சாகடிக்கப்படுவார்கள். இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் சத்திய வசனங்களையும் விற்பனை பொருளாக்கி வியாபாரம் செய்து விற்று பிழைத்த காணிக்கை பொறுக்கிகள் இவர்கள். வியாபாரிகள் இவர்கள், விசுவாச துரோகிகள். தண்ணீர் ஸ்நானத்தினால் ரட்சிப்பை பெற்றோம் என்று புழுகுகின்ற பரதேசி நாய்களின் கூட்டம். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும் அல்ல. கிறிஸ்துவ ரத்தத்தினால் முத்திரை அடையாளம் போடப்பட்டவர்களும் அல்ல, கிறிஸ்துவ ரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களும் அல்ல, கிறிஸ்துவ ரத்தத்தினால் ஆத்ம ரட்சிப்பை, ஆவி ஆத்மா சரீர ரட்சிப்பை, விடுதலையை பெற்றவர்களும் அல்ல. இவர்கள் ஆசீர்வாதங்களை பொறுக்குகிறவர்கள். செழிப்பின் ஐஸ்வர்யங்களுக்காக இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் சத்திய வசனங்களையும் ஆசீர்வாத வசனங்களையும் வியாபாரம் செய்து வியாபார பொருளாக்கி விற்று பணம் சம்பாதிக்கிறவர்கள். இவர்களெல்லாம் அந்த பரலோக அக்கினி இந்த பூமியிலே வீசி எறியப்படுகிற போது சாம்பலாக்கப்படுவார்கள். அந்த அக்கினி, பரலோக அக்கினி பூமிக்கு வரும்போது இவர்களை பட்சித்து அழித்து போடும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்
முகநெற்றிகளில் முத்திரை அடையாளம் போடப்பட்டவர்களையோ இந்த பரலோக அக்கினி என்ன செய்யும்? என்ன செய்யும்? புடமிட்டு சுத்திகரிக்கும். என்ன செய்யும்? புடமிட்டு சுத்திகரிக்கும். அதான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். புரியுதுங்களா? பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட வேண்டிய அக்னி. இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதனாக 100க்கு 100 தேவனாக இந்த பூமியிலே செயலாற்றின போது போடப்பட வேண்டிய அக்னி இன்னும் போடப்படவில்லை. நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். அது இனி வரும் நாட்களிலே போடப்படுகிறது. அந்த பரலோக அக்னி சணநூல் அங்கீகரித்து கணக்கனுடைய மைக்கூட்டை இடையிலே அறையிலே கட்டியிருக்கிற அந்த முத்திரையிடுகிற தூதனுடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது. அவன் அதை பூமி எங்கும் வீசி எறிய போகிறான். அந்த பரலோக அக்னி இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முகநெற்றிகளில் முத்திரை அடையாளம் பெறப்பட்டவர்களை சுத்திகரித்து பரிசுத்தவான்களாக மாற்றும். முத்திரை போடப்படாதவர்களை அது சுட்டரித்து சாம்பலாக்கும். செத்தைகள் எரிக்கப்படுவது போல், வைக்கோல் கட்டுகள் எரிக்கப்படுவது போல் அவைகள் எரிந்து சாம்பலாக்கப்படும். பூமியில் 1/3 பங்கு தோராயமாக 250 கோடி ஜனங்கள் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படுவார்கள். தேவனுடைய பட்சிக்கிற அக்னியை சேனைகளாய் வருகிற 20 கோடி அக்னிமயமான குதிரை வீரர்களின் சேனை, அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அக்னியினாலும் நெருப்பினாலும் புகையினாலும் கந்தகத்தினாலும் சாம்பலாக்கப்படுவார்கள். இங்க உங்க காணிக்கை பொறுக்கி நாதாரி பரிசுத்தவான்கள் பரலோக அக்னிக்கு பதிலாக விறகு கட்டைகளை, காய்ந்த தென்னை மட்டைகளை, பனை மட்டைகளை, விறகு கட்டைகளை அடுக்கி அதுல சூடம் வச்சு கொளுத்தி எரிய விட்டு பரலோக அக்னி இறங்கி இருக்கிறது, இதை சுற்றி வந்து வலம் வந்தால் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆவீர்கள் என்று சொல்லுகிறார்களே. இந்த அக்னி அல்ல, அந்த அக்னி இந்த பூமிக்கு இறைக்கப்படும் போது, இந்த பூமியிலே வீசி எறியப்படும் போது இவர்கள் அனைவரும் சாம்பலாய் போவார்கள். இவர்களை பின்பற்ற போகிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அடுத்த செய்தி, அடுத்த வசனம் முதல் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் செய்தியை வருகிற திங்கள் அல்லது புதன்கிழமை என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய செய்தி எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையான வாக்கியங்களின்படி இது நிறைவுற்றது. அதற்குரிய தியான வியாக்கியானங்கள் நிறைவுற்றது. மன விருப்பமுள்ளவர்கள் இவைகளை பார்க்கலாம், இவைகளை கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இந்த வார்த்தைகளின் வியாக்கியான வார்த்தைகளின் தெளிவான விளக்கங்களின் வாயிலாக உங்களை கற்பித்து நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமேன்.